தொலைநோக்கு சிந்தனைகளை உருவாக்கவும் செயல்படுத்துவதற்குமாக நிதி ஆயோக் கருப்பொருளாக வைத்து கூடியிருக்கிறது. வளர்ந்த இந்தியா வர வேண்டும் என்றால் மாநிலங்களின் வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி என்று பிரதமர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். அப்போ எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வளர்ந்தால்தான் இந்தியா என்கிற தேசம் வளரும். அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை கண்டுகொள்ளாமல் பாரபட்சமாக நடத்துவது என்பது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டும் அல்லது ஆதரவு அளிக்கின்ற மாநிலங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தது என்பது ஒரு தேசம் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இருக்காது, அது ஒரு வீக்கமாகத்தானே இருக்கும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு மாநிலம் பின்தங்கினா இந்த தேசம் பின்தங்கு என்று தொடர்ந்து சொல்றது பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த தேச ஒருமைப்பாடு ஒரு மாநிலம் பின்தங்கினா நிச்சயமாக இந்தியா பின்தங்கும். இந்த கொள்கையில உறுதியா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால அது என்ன சொல்றேன்னா, அரசியல் குற்றச்சாட்டா நான் பல விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். அரசியல் குற்றச்சாட்டு இதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், போது நிதியாத கூட்டத்துக்கு போனாரா முதலமைச்சர்? 2022 போனாரா, 23 போனாரா சார்? இவர் இன்னைக்கு தமிழக மக்களை இவர் புறக்கணிச்சிருக்காரு சார். இதான் உண்மை. தமிழக மக்களை இவர் புறக்கணிச்சிருக்கிறார். உண்மையாக தமிழக மக்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசக்கூடிய இடம் அதுதான். இன்னைக்கு மமதாவை இவங்க ஒப்பிட்டு பேச வேண்டாம், இது ஒரு டிராமா, அவ்வளவுதான். நீங்க அவர் நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க, இவங்க அவர் சார் முன்னாடி பேசுறாங்க. புதுச்சேரி முதலமைச்சரும் போகல, பீகார் முதலமைச்சரும் போகல, அவங்களும் உங்க கூட்டணியில இருக்கிறாங்க, அவங்களும் அந்த மக்களை புறக்கணிச்சிட்டாங்களா சார்? சார் அது வேறு காரணங்கள் இருக்கலாம். இவர் சொல்லியே செய்யறார், நல்லா புரிஞ்சுங்க, சொல்லியே செய்யறார். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, உங்கள் ஆதரவு கூட்டணி கட்சி முதலமைச்சர் வரலன்னா அது ஒரு காரணம் சொல்றீங்க. இவங்க ஜனநாயக முறைப்படி எதிர்ப்பை பதிவு செய்திருக்காங்க, அது அப்படித்தானே எடுத்துக்கணும் இல்லையே? அப்படி நீங்க எங்க கூட்டணி முதலமைச்சர் நான் புறக்கணிக்கணும்னு சொல்லலையே. அவர் கலந்து கொள்ளாத பல்வேறு காரணங்கள் இருக்கா சார்? ஒரு விஷயம் சார், இவர் புறக்கணிச்சது கூட்டணி கட்சியில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும். கூட்டணி கட்சிங்கிறதுனால அறிவிக்காம இருக்கலாம். எதிர்கட்சி என்பவர்கள் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களுக்கு பாரபட்சமா நடத்திருக்கீங்க, பாரபட்சமா இருக்கீங்க, நாங்க எதிர்ப்பை பதிவு செய்யறோம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அப்படிதானே சொல்லியிருக்காங்க. இல்ல அதாவது எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்லணும்னா எனக்கு அது நான் பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, நீங்க நேரம் இல்ல அதான் சகோதரர் பேசுறாரு சிற்பி அவர்கள். இது மாதிரி பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் பாத்தீங்கன்னு சொன்னா பட்ஜெட்டுக்காக தான் அந்த கூட்டம் கூடுது சார். நிதி ஆயோக்கோட பர்பஸ் என்ன சார்? ஒவ்வொரு மாநிலத்தையும் வளர்ச்சி திட்டங்களை எப்படி ஏற்படுத்துறது, அதை எப்படி செயல்படுத்துறது, அதுதான் அவரோட கான்செப்ட் ஒண்ணு. அப்புறம் சொல்றாரு உலக பொருளாதாரம் பாத்தீங்கன்னா இந்தியா மிகப்பெரிய இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாரு சார். இன்னைக்கு சொல்றேன் சார், இன்னைக்கு புவிசா அரசியல் போர் உலகம் நடந்துட்டு இருக்குது, அரசியல் செயல்பாடுகள் மாறிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட பருவநிலை மாற்ற காலகட்டத்துல ஒரே நாடு பொருளாதாரத்துல வலிமையா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா தான். அதுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ராஜதந்திரம், அதாவது எக்ஸ்டர்னல் பாலிசி, அதுதாங்க காரணம். இன்னைக்கு ரஷ்யா பாருங்க, ரஷ்யா உக்ரைன் போர் வருது, அமெரிக்கா எல்லா நாடுகளும் அமெரிக்கா கண்டு அஞ்சுறான். இன்னைக்கு டாலர் இல்லாம ரூபாயில போய் நம்ம பெட்ரோல் வாங்கணுமா இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கா நம்மள கட்டுப்படுத்த முடிஞ்சுதா? இன்னைக்கு அதுதான் சார் இன்னைக்கு இந்தியாவுடைய வலிமை என்பது. அரசியலா வைக்காதீங்க, ஒரு இந்தியாதான் அதை பேசணும். நீங்க அது சொல்ல வர இன்னைக்கு 8.2 இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா IMF எல்லாம் சொல்லிட்டு எல்லா நாட்டுடைய ஜிடிபி பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரம் இந்தியா மட்டும்தான் வலிமையா இருக்கு. வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுடைய பொருளாதாரம் மட்டும்தான் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றது. அதை நோக்கி பயணிச்சு இந்தியாவின் பொருளாதாரம் நிலைத்து நிற்பது, ஆரோக்கியமா இருக்கிறது எல்லோருக்கும் பெருமை தான் சார். அதுல எல்லா மாநிலங்களுக்கும் பங்கு இருக்கு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு எனக்கும் நமக்கும் பங்களிப்பு இருக்கு. அதை கடந்து எல்லா மாநிலங்களும் பாரபட்சமா நடத்தக்கூடாது. அது கூட இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப SDG வந்துச்சுல்ல, அதுல கூட 17 இலக்குகள்ல 13க்கு மேல தமிழ்நாடு இந்திய சராசரிக்கு மேல இருக்கு. தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கு, பின்தங்கிய மாநிலங்களுக்கு தர்றோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. வளர்ந்த மாநிலங்களுக்கு பல திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்திய மாநிலத்தை ஊக்கப்படுத்தி இன்னும் மேலதான கொண்டு வரணும். ஆனால் அவர்களை இன்னும் கீழே இருக்கிறவர்களை நலிவடைகின்ற வகையில புறக்கணிக்க கூடாது, பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப மாநில சார்ந்த விஷயத்துல அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நாங்க அதை இங்க கடல்ல அதிகமான இருக்கிற மாநிலமா இருக்குது. அதாவது இன்னைக்கு மது போதைப் பொருள் அதிகமா இருக்கு தமிழ்நாடு, இந்தியாவில் அதான் முன்னாடி. உத்தரப்பிரதேஷ் கூட 3 மடங்கு பாப்புலேஷனா இருக்கலாம், ஆனா மது ஒரு எண்ணிக்கை நம்பர் 1 தமிழ்நாடு தான். கடலே நம்பர் 1. இப்ப கள்ளச்சாராய பள்ளி சட்டம் ஒழுங்கு ஒரு தனிநபருக்கு பாதுகாப்பு கிடையாது, அரசியல் தலைவருக்கு பாதுகாப்பு கிடையாது, தனிநபருக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து துறையிலும் மக்கள்கிட்ட வரியை செலுத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிருப்தி மக்கள்கிட்ட, கனிம விலை கொள்ள, இது போன்ற பல விஷயங்கள்
இல்ல 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 நீங்க தொடருங்க வரதராஜன், நீங்க தொடருங்க. அடுத்த பேசும் இல்ல நான் குற்றம் அதை பேர் பதில் சொல்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுல இருந்து திசை திருப்பி செய்யறாரு. நான் சொல்றேன் சார், நாங்க வாதிக்கிறோம் சார். 2004 2014 நீங்க எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டு நீங்க 1 லட்சம் மந்திரிக்கு இருந்தாங்க. நாங்க வந்து 2014 இருந்து சரி 19 ஒரு எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் தான், ஒரு எம்பி தான். அதே மாதிரி போன முறையும் ஒண்ணுதான். நாங்க பட்டியலிடுறோங்க, இன்னைக்கு 10 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். நம்ம சொல்றாங்க நாங்க வந்து தமிழ்நாடு இன்னைக்கு தென் பாரதத்தை எடுத்துட்டீங்களா, இன்னைக்கு வந்து அதிகமா தமிழ்நாடு தான் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நீ சொல்றீங்க சார் 22 மாநிலங்கள் வந்து பேர் சொல்ல சார், 22 மாநிலங்கள் பேர் சொன்னதுனால அந்த மாநிலத்தை விட்டுருக்கோம் சார். இப்ப இவ்வளவு 48 லட்சம் கோடி யாருக்கு சார்? நீங்க என்ன கேக்குறீங்க? பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சார் அது சேருங்க சார். உண்மையாகவே அது வந்து 1% கூட வராது சார் இந்த ஃபண்டுல. அதாவது அரசியலுக்காக நீங்க வந்து இது மாதிரி நாட்டை ஒரு பிளவுபடுத்தி பார்க்க வேண்டாம் என்பது எங்களுடைய விஷயம். சார் உங்களுக்கு நினைவுக்காக இல்ல, உங்களுக்கு நான் அந்த நீங்க பேசணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் பர்டிகுலரா குறிப்பிட்டு முதலமைச்சர் சொன்னதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, மெட்ரோவுக்கான 2ஆம் கட்டத்துக்கான விரிவாக்கத்துக்கான நிதியை கொடுக்கல, மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கான ஒப்புதல் கொடுக்கல, நம்ம தூத்துக்குடி உள்ளிட்ட சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமழை பேரிடர் பாதிப்புகளுக்கு கேட்ட நிவாரணத்தை கொடுக்கல. இதெல்லாம் தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன், அதாவது இன்னைக்கு நீங்க போய் அங்க பேசுங்க சார். நீங்க போய் எங்க மாநிலத்துல கூட எங்க மரியாதை தலைவர் அண்ணாமலை சொல்லியிருப்பார், நீங்க போய் பேச வேண்டாம். அங்க பேசுனீங்கன்னா நாங்களும் பக்கபலமா இருக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் புறக்கணிக்கிறன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அது என்ன சொல்றது, தமிழ்நாட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா, இன்றைக்கு ஒலிம்பிக் போட்டி, உலக விளையாட்டு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவுடைய வீரர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் தடகளத்தில் வீரர்கள்லாம் பங்கேற்று இருக்காங்க. ஆனால் கேலோ இந்தியா போட்டியில நடத்துற தமிழ்நாடு, இந்தியாவுடைய விளையாட்டு முகமாக இருக்கிற தமிழ்நாட்டிற்கு விளையாட்டில் இந்த கேலோ இந்தியாவுக்கும் குஜராத்திற்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு 400 கோடி கொடுத்த மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வெறும் 20 கோடி தான் கொடுத்தது. இதுவும் விளையாட்டு வீரர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரும் தெரிவித்திருந்தார் நேத்து. அதையும் உங்களுக்கு அதாவது மகேஸ்வரன் எதுலாம் அதிகமா கொடுத்திருக்குமோ அதை பத்தி பேச மாட்டாங்க. இவர்களை வந்து அரசியல் ஏதாவது கொடுக்கணும். இப்ப நீ கூட சொன்னார் மானியம் கொடு சார். இன்னைக்கு உணவு மானியம் கூட சார் 80 கோடி பேர் கரும்பு மில்லியன் கொடுத்து நோக்கம் என்ன சார்? நீங்க மாநில அரசுக்கு அதனால எவ்வளவு பெரிய மானியம் மிச்சமாகுது. அதே போல இன்னொன்னு சொன்னார், உர மானியம் கூட கம்மி சார். உர மானியத்தை எடுத்துங்க சார். உர மானியம் வந்து இன்னைக்கு பாகிஸ்தானை விட 2.5 மடங்கு நம்ம அதிகமா கொடுக்குறோம் சார். நம்மளோட 2 மடங்கு அதிகம் அவங்களோட. நம்ம எல்லா வகையிலும் சைனாவை எடுத்துங்க, அமெரிக்காவை எடுத்துங்க, அவங்களோட 4 மடங்கு நம்ம வந்து சலுகை காட்டுறோம். ஆக விவசாயிகளை பத்தி எல்லாருக்குமான ஆட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோமே தவிர இந்தியா முழுமைக்குமான விவசாயிகளுக்கு சார் அதுல மறுக்கல சார். இந்தியா முழுமைகளுக்குமான விவசாய உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவைதான், அவசியம் தான். நான் கேட்கறது இப்ப முத்ரா வங்கி கடன் இருக்குல்ல, அது 10 வந்து 20 லட்சமா உயர்த்தி கொடுத்திருக்காங்க, வரவேற்கக்கூடிய விஷயம் தான். கல்விக்கு, உள்கட்டமைப்புக்கு, மகளிர் மேம்பாட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்க, வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இங்க என்ன கேள்வி வருகிறது என்றால், தமிழ்நாட்டுக்கு என்று பிரத்யேகமாக என்ன கொடுத்திருக்கீங்க? எய்ம்ஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, அடிக்கல் நாட்டினபடியே இருக்கு. எப்ப அங்க போய் நோயாளிகள் சிகிச்சை பெறுறது? நீங்க அதுதான் கேக்குறாங்க. கல்விக்கு மட்டும் 1,46,000 கோடி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா திறன் மேம்பாட்டுக்கு தப்பா சொல்லி திறன் மேம்பாட்டுக்கு 1 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம். அது மாதிரி உள்கட்டமைப்பு கிட்டத்தட்ட எல்லாம் பேசிட்டு எல்லாம் பேசுறீங்க. அதனால நான் புள்ளி விவரங்களை வேணா சொல்ல இதுல நீ கிராமப்புற கட்டமைப்பு மேம்படுத்தல சார். இதாவது இன்னைக்கு அதாவது நீ சாலை தான் இப்ப சொல்றேன் சார். நீங்க சாலை உதாரணம் சாலை போக்குவரத்து இன்னைக்கு இந்த 10 ஆண்டு 2 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறது இந்த இதுல போய் நம்ம தமிழ்நாடு தான் சார். நீ ரயில்வே வந்து நீங்க எத்தனை உங்க ஆட்சியில எவ்வளவு சார் கொடுத்தீங்க? 2009 2010 800 கோடி. நாங்க நடப்பு தான் 6,500 கோடி கொடுத்துருக்கோம் சார். எல்லாம் இப்ப இன்னைக்கு முந்திரா கடன்ல பலனடைஞ்ச ஒரே மாநிலம் இந்தியாவில தமிழ்நாடு. இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் அதிக பலனடைஞ்ச தமிழ்நாடு. இப்படி பல்வேறு திட்டங்கள்ல தலையடைஞ்ச தமிழ்நாடு. நீங்க என்ன கேக்குறீங்க? ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் த்ரூ தி பட்ஜெட் ஸ்பீச் ஃபார் தமிழ்நாடு கேக்குறீங்க. அதுல சொல்றேன் 2004 இருந்து 2014ல நீங்க வந்து வெறும் 8,054 கோடி தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. நாங்க கொடுத்தது 1,05,150 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். நீங்க வந்து நீங்க ஆட்சியில் இருக்கிறப்ப 6 முறை தமிழ்நாடு பேர் வச்சிருக்கீங்க உங்க இருந்தப்ப. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து நீங்க வந்து உண்மையாகவே மன ரீதியாக வரவேற்கணும். இந்த விஷயத்துல நீங்க இதுல அரசியல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதிகாரம் கிடைக்காம போயிருக்கு, அது மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏத்துக்கணும். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கவில்லைங்கிற கோபத்தை காட்டக்கூடாது. சல்மா குறிக்கிறாங்க நடராஜன். இப்ப தமிழ்நாடு கேட்பது என்பது மத்திய அரசு சலுகை எல்லாம் இல்ல, கூடுதலா செய்யுங்கன்னா கேட்க வேண்டியது இல்ல, இங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், உரிமையை தான் கேட்கிறாங்க. அதை நீங்க ஏதோ மிதமிஞ்சி கொடுக்கறது போலவோ, தமிழ்நாட்டுக்கு சலுகையை காட்டுவது போலவோ ஏன் இப்படி மிகைப்படுத்தி சொல்றீங்கிறாங்க. ஒண்ணு கொடுத்தா கொடுக்கலங்கிறீங்க, கொடுத்தா வந்து எங்களுடைய இது சார். இன்னைக்கு அதான் சொல்றேன்,
எல்லாரோடையும் மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை வந்து உரிமையும் பொறுப்பும் மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்தோட எங்களுக்கு ஜாஸ்தி சார். நீங்க வந்து அதுதான் சொல்றேன் ஜாஸ்தி. நீங்க என்ன கேக்குறீங்க? நாங்க வந்து இப்ப நீங்க வந்து நீங்க உங்க ஆட்சியில நீங்க வந்து பினான்ஸ் கமிஷன் 32% வந்து டிவல்யூஷன் வந்து இது பண்ணிடுச்சு. 44-42% கொடுன்னு பினான்ஸ் கமிஷன் பரிந்துரை பண்ணதை நிராகரிச்சீங்க. நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த டிவல்யூஷன் 42% ஆக்கியிருக்காரு. அதனால மாநில உரிமைகளை வந்து பாதுகாப்பது நரேந்திர மோடி பாஜகவால தான் முடியும் நான் சொல்றேன். இப்ப நீ சொல்றீங்க அம்மா நீங்க வந்து இந்த இதை நீங்க உங்க ஆட்சியில 67 திமுக எத்தனை மருத்துவமனை கொண்டு வந்தீங்க? 5 கொண்டு வந்திருக்கீங்க. நான் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே 11 மருத்துவமனை நரேந்திர மோடி கொடுத்திருக்காங்க. எங்களுடைய இது அது இங்க இருக்கிற உள்கட்டமைப்பு வசதிக்கு அனுமதிதான் கொடுத்திருக்காங்க. நிதியும் உள்கட்டமைப்பும் மாநில அரசு சார்ந்தது. அதை கடந்து நான் கேட்கிறேன் சார் 2026ல பாஜக பேசுறீங்க தமிழ் அரசு விகிதாச்சார அடிப்படையில நீங்க அப்படிதான் மத்திய அரசாங்க நிதி மாநில அரசாங்க நிதி சார் கொண்டு வந்திருக்கோமா இல்லையா சார்? நீங்க அதை பாருங்க சார், கொண்டு வந்திருக்கோம். அதை பாருங்க. நீங்க என்ன அனுமதி தான் கொடுத்திருக்கீங்க சார். நீங்க கொண்டு வரல, அதான் நான் சொல்றேன். அனுமதி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினது மாநில அரசு. ஏன் இதே போல அனுமதியை உத்தரப்பிரதேசத்துல இந்த குறுகிய காலத்துல எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? குஜராத்ல எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? ராஜஸ்தான்ல எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 15 காலேஜ் கொடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஊபிக்கு இணையா கொடுத்திருக்கோம். நான் என்ன கேக்குறேன்னா ஊபி எவ்வளவு பெரிய மாநிலம், எவ்வளவு மக்கள் தொகை, இங்க எவ்வளவு பெரிய மாநிலம், எவ்வளவு மக்கள் தொகை? அதுதாங்க இது நம்மளோட 3 மடங்கு அங்க. அதே ஊபிக்கு அதேதாங்க. அதேதான். நான் என்ன கேக்குறேன் 2004 2014 வரல அதுக்குதான் சொல்றாங்க அங்க அந்த உள்கட்டமைப்பு வசதி இல்ல, இங்க இருக்கு கொடுத்திருக்கீங்கங்கறாங்க. எங்க சார் தமிழ்நாட்டுல என்ன இப்படி என்ன பேசுறாரு? ஏங்க எங்க இந்த ஒரு மாநில நலனுக்காக கொடுக்கறத போய் எப்படி சார் இப்படி பேசுறீங்க? நான் என்ன கேக்குறேன்னா இப்ப ஹலோ அதாவது நீங்க தொடருங்க. புரியாத விஷயமா இருக்கு. இல்ல சார், நீங்க தெளிவுபடுத்துங்க. நீங்க மக்கள் பார்வைக்கு வைப்போம். ஒரு மாநில மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வருவதற்கான உள்கட்டமைப்பு இப்ப நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை 5 வருஷம் ஆச்சுல அடிக்கல் நாட்டு. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க செயல்பட்டு கொண்டு இருக்கு? ஒரு விஷயம் பயன்பாட்டுக்கு வந்துட்டு ஆனால் மருத்துவ மாணவர்கள் படிக்கிறாங்க. நீங்க இல்ல சார் ஜப்பான் நிதியோடு நடக்குது. அதாவது கடந்த அதாவது பாத்தீங்கன்னா சில காலங்கள் நில கையப்படுத்துறது இல்ல, நில ஹேண்ட் ஓவர் பண்றது எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. இப்ப மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல அதுக்கான தற்கால இதுல படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கட்டமைப்புங்க வேலை நடந்து அது மாநில அரசோட மருத்துவக் கல்லூரி தானே சார். அது போலதான் சார் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதை கடந்து நான் கேட்க வந்த கேள்வியை நீங்க அப்படியே மாறி போயிடுச்சு. இந்த கேள்வியை கேட்டேன். நீங்க